என்று சொல்வதற்கு நாம் இயேசு என்று சொல்லலாம். யெகோவா ஈரேன்னு சொன்னால் தவறு கிடையாது, அதுவும் சொல்லலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் இது எல்லாவற்றையும் தனக்குள்ளே இயேசு, அவர் அந்த இயேசு என்ற நாமத்துக்குள்ளே எல்லாமே எல்லா ஆசீர்வாதங்களும் வந்துவிட்டது. ஏன்னா அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே இத்தனை ஆசீர்வாதங்களை இயேசு கிறிஸ்து சிலுவையில் சம்பாதித்து விட்டார் நமக்காக. அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருடைய அவருடைய அதிகாரத்துக்கும் அவருடைய சொத்துக்கும் அவருடைய ஐஸ்வர்யத்துக்கும் அவர்கள் சொந்தமானவர்களாய் மாறுகிறார்கள். கையை தட்டி அவரை ஸ்தோத்திரம் பண்ணும். அல்லேலூயா. அவருக்கு அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தாராம். பைபிள் அப்படிதான் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நினைக்கிறேன், அதில் அப்படியாக சொல்லுகிறது, அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர் அதிகாரம் கொடுத்தார். நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள். இயேசுவை நாம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். we are all the royal priests. ஆமாம், நாம் எல்லாம் ராஜரீகமான ராஜாக்களும். வெளிப்படுத்தல சொன்னபடி கர்த்தர் நம்மை தம்முடைய இரத்தத்தினாலே, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறாராம். ஆமாம், வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நம்மை ராஜாக்களாக மாற்றி இருக்கிறார், ஆசாரியர்களாக, அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் உடைமையாளர்களாக மாற்றி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் தான் அவருடைய ஆசாரியர்கள், அவருக்கு பலி செலுத்துகிறவர்கள், அவருக்கு ஆராதனை செலுத்துகிற நாம் தான் அவருக்கு பலி செலுத்துகிற. முந்தி ஆசாரியர் என்ற ஒரு கூட்டம் இருந்தது, இன்றைக்கு ஆசாரியர் என்ற ஒரு கூட்டம் இல்லை. ஆமாம், ஹல்லேலூயா. அவர் ஆராதிக்கிற கூட்டம் தான். தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனராயிருக்கிறார். யூதராயினும் கிரேக்கராயினும் அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனராயிருக்கிறார். இயேசுவே, அவரை தொழுது கொள்ள, அவரை ஆராதிக்க நம்ம சிந்தையை ஒருமுகப்படுத்துவோம். போதுங்க, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகள், ஆசீர்வாதங்கள், பாதுகாப்பு எல்லாம் வந்து கொண்டே இருக்கும், இறங்கிக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்க நம்மை ஒருமுகப்படுத்தலாமா? அவரை ஆராதிக்க ஒருமுகப்படுத்தலாமா நம்மை? ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஐயா. இயேசுவே, நாங்களுமே ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். எல்லாரும் அப்படி இயேசு என்ற நாமத்துக்கு மகிமை செலுத்தலாமா? இயேசு கிறிஸ்து என்ற நாமத்துக்கு மகிமை செலுத்தலாமா? இயேசு ரட்சகருக்கு மகிமை செலுத்தலாமா? உம்மையே ஆராதிக்கிறோம். உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். சொல்லுங்க, நான் பின் திரும்பேனே, நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே, நான் பின் திரும்பேனே, நான் பின் திரும்பேனே. அப்பா, நாங்கள் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தையே நோக்குவோம் ஐயா. யோனா தீர்க்கதரிசி அவர் மீனின் வயிற்றிலிருந்து தேவனை நோக்கி விட்டார். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆலயத்தையே நான் நோக்குவேன். அல்லேலூயா.
ஆளிகள் என்னை ஆளியின் தண்ணீரில் என்னை சூழ்ந்து கொண்டது, கடல் தண்ணீரில் என்னை சூழ்ந்து கொண்டது. மரணம் என்னை நெருங்கி வந்துட்டு அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஆனால் நான் இன்னும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன், உண்மையை நோக்குவேன், உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லலாமா? அப்பா, இன்னும் உண்மையை நோக்குவேன். சொல்லுங்களேன் சத்தமா, இன்னும் உண்மையை நோக்குவேன். சத்தமா சொல்லுங்களேன், வாஞ்சியோடு சொல்லுங்களேன், தாகத்தோடு சொல்லுங்களேன். சங்கீதக்காரர் சொல்றார் பாருங்க, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறதப்பா. எங்கள் வாஞ்சி, எந்தன் வாஞ்சை நீரையா, எந்தன் இயேசுவே, சொந்தம் பந்தம் யாவும் மாறினும் நீர் மாறாதவரே, எந்தன் வாஞ்சை நீரையா, எந்தன் இயேசுவே, சொந்தம் பந்தம் யாவும் மாறினும் நீர் மாறாதவரே, எந்தன் வாஞ்சை நீரையா, எந்தன் இயேசுவே. மானானது நீரோடைதனை வாஞ்சித்து கதறுமா போல எந்தன் ஆத்ம வாஞ்சை நீரையா, எந்தன் ஆத்ம வாஞ்சை நீரையா, எந்தன் ஆத்ம வாஞ்சை நீரையா, எந்தன் ஆத்ம வாஞ்சை நீரையா, என் நல்ல இயேசுவே, என் நல்ல நாதனே, நல்ல இயேசுவே, என் நல்ல நாத. சொல்லுங்க, எந்த நாஞ்சை, எந்த வாஞ்சை, எந்த இயேசுவே, சொந்தம் பந்தம் யாவும் மாறினும் நீர் மாறாதவரே, எந்தன் வாஞ்சை நீரையா, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் படுத்தேன், விழித்துக் கொண்டேன், ஆனால் இன்னும் உம் மண்டையில் இருக்கிறேன் அப்படிங்கிறார். படுத்தாலும் சரி, நான் விழிச்சாலும் சரி, அப்பா நான் உம் மண்டையில் இருக்கத்தான் நான் வாஞ்சிக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உம் மண்டையில் இருக்கத்தான் வாஞ்சிக்கிறோம். இன்னொரு இடத்துல சொல்லுகிறான், பகைவிலான் குருவிக்கு உம்முடைய பீடங்கள் அண்டையில அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே அப்படிங்கிறாரு. உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படிங்கிறார். ஆமா, உம்முடைய பீடங்கள் அண்டையில் எங்களுக்கு கூடு, எங்க பிள்ளைகளை வைக்கிறதுக்கு இடம் போதும்பா, போதும்பா. கேளுங்கப்பா, நீங்க உங்கள் அண்டை எங்களுக்கு போதாண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம் அண்டை எங்களுக்கு போதும் ஐயா, உம் அண்டையில் நாங்கள் வந்து இருந்தால் போதும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குமாரனை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமா, பைபிள் சொல்லுது, சங்கீதக்காரன் சொல்ற 2வது சங்கீதத்துல, கொஞ்ச காலத்துல அவனுடைய கோபம் பற்றி எரியுமா. குமாரனை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். குமாரனை அண்டிக் கொள்ளுங்கள், அவர் சமூகத்துக்கு வந்துருங்க. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நீரம்பி வழியுதே, ஆனந்த பேரானந்தமே. கைதட்டி எல்லோரும், அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நீரம்பி வழியுதே, ஆனந்த பேரானந்தமே. எல்லோரும் சேர்ந்து, அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நீரம்பி வழியுதே,
அற்புதமானவரே, அவர் அற்புதமானவரே, அவர் மீட்டம்மை காத்தம்மை தாங்கினாரே, அவர் அற்புதமானவரே, அவர் அதிசயமானவரே, அவர் அதிசயமானவரே, அவர் சிங்கத்தின் வாயை கட்டினாரே, அவர் அதிசயமானவரே, அவர் அற்புதர் என்றனரே. கைதட்டி எல்லோரும் அவர் அற்புதர் என்றனரே. சூரிய சந்திர நட்சத்திரங்கள் அவர் அற்புதர் என்றனரே. அவர் அற்புத வைத்தியரே, அவர் அற்புத வைத்தியரே, அவர் தழும்புகளால் குணமாக்கினாரே, அவர் அற்புத வைத்தியரே, அவர் உன்னதர் என்றனரே, அவர் உன்னதர் என்றனரே, அவர் காற்றையும் கடலையும் அதட்டினாரே, அவர் உன்னதர் என்றனரே, அவர் அற்புதமானவரே. சொல்லுங்க, அவர் அற்புதமானவரே, அவர் மீட்டம்மை காத்தம்மை தாங்கினாரே, அவர் அற்புதமானவரே, அவர் அதிசயமானவரே, அவர் அதிசயமானவரே, அவர் தழும்புகளால் குணமாக்கினாரே, அவர் அற்புத வைத்தியரே. கைதட்டி கைதட்டி அவரை துதிக்கலாமா? அவர் அற்புதர், ஆமென் சொல்லுங்க. அவர் உன்னதர், ஆமென் சொல்லுங்க. அவர் அதிசயமானவர், ஆமென் சொல்லுங்க. அவர் அற்புதமானவர், ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஆமென். அவர் ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர், அவர் துவக்கமும் முடிவும் இல்லாதவரா. பைபிள் சொல்லுகிற அவரை குறித்து, அவர் துவக்கமும் முடிவும் இல்லாதவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம், ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் என் இதயம் பொங்குதே, நன்றியால் நிறையுதே. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம். எல்லாரும் அப்படி கரங்களை உயர்த்தி கொள்ளலாமா? பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாரும் அவருடைய பிரசன்னத்தை உணர்வோமா? நாம் ஒருமுகப்படும் பொழுது அவருடைய பிரசன்னத்தை நிச்சயமாய் உணர்வோம். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம், ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் என் இதயம் பொங்குதே, நன்றியால் நிறையுதே. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம். மறுபடியும் ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம். சேர்ந்து ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் என் இதயம் பொங்குதே, என் இதயம் பொங்குதே, நன்றியால் நிறையுதே. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. He is here. Hallelujah. He is here. Hallelujah. He is here. And my heart overflows with the love that He shows. Hallelujah. He is here. Hallelujah. He is here. Hallelujah. He is here. And my heart overflows with the love that He shows. Hallelujah. He is here. அவர் இங்க இருக்கிறார். ஆமா, அவர் தம்முடைய ஜனத்தின் மத்தியில் உலாவுகிறாராம். ஹல்லேலூயா. ஜனம் அவர்கள் ஆலயத்தில் இருந்தாலும் சரி, வனாந்தரத்தில் இருந்தாலும் சரி, அவர் தம்முடைய ஜனத்தோடு இருப்பதுதான் விரும்புவார். அவர்கள் வனாந்தரத்தில் டென்ட் போட்டு கூடாரம் போட்டு அமைச்சு அங்க உட்கார்ந்துருந்தாங்க. கூடாரத்தின் மேல அவர் மகிமையின் மேகமாக வந்து உலாவினார். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே,
ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா வல்லவரே, ஆறுதலே. வாரும் ஐயா வல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் சொல்லுமே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக எல்லாம் சொல்லுவோமே, இங்க அவர் மகிமையின் மேகமாக இறங்கி வந்திருக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்தில் மகபரிசுத்த தலத்தினில் கேருவிங்கள் மத்தியில் கிருபாசனம் நீரினில் இறங்கி வந்தீரே. மகபரிசுத்த தலத்தினில் கேருவிங்கள் மத்தியில் கிருபாசனம் நீரினில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வரும் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. சீடர்கள் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெகொஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. சீடர்கள் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெகொஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. அன்றைக்கு மகிமையின் மேகமாக கூடாரத்துல இறங்கி வந்த கர்த்தருங்க இன்றைக்கு இந்த கூடாரத்துல மாத்திரமல்லங்க, நமக்குள்ளே மகிமையின் மேகமாக உலாவிக் கொண்டே இருக்கிறார். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன். அப்போ முந்தி பழைய ஏற்பாட்டுல அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணுவேன். இப்ப அவர் சொல்றாரு, நான் அவர்களுக்குள்ளே. ஹல்லேலூயா. மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதே இந்த ரகசியம். நீங்களே பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயம்.
கிறிஸ்து உங்களுக்குள்ள, ஆவியானவர் உங்களுக்குள்ள. எல்லாரும் அப்படியே